டாலர் சேலரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த சாப்டர் ஃபாரெக்ஸில் மேஜர் ஃபேர் எல்லாமே சொல்லிட்டோம். அதில் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கும்னு சொல்லிட்டோம். எல்லா கரன்சியுமே ஜோடி ஜோடியாக தான் இருக்கும். அந்த ஜோடியில் எந்த ஜோடி எடுத்தாலும் சரி, இடது பக்கம் இருக்கிறது பேஸ் கரன்சி, வலது பக்கம் இருக்கிறது கோட் கரன்சி, அதாவது கொட்டேஷன் கரன்சின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு என்னென்னா, பேஸ் கரன்சியை வச்சு தான் கொட்டேஷன் கரன்சி மூவ் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்க்குறது லெஃப்ட் சைடு இருக்கிற கரன்சியை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதை வச்சு தான், அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கரன்சி வந்து மூவ் ஆகும். யூரோ அப் ஆனால் யூஎஸ்டி டவுன் ஆகும், யூரோ டவுன் ஆனால் யூஎஸ்டி அப் ஆகும். இதை மட்டும் இப்போதைக்கு சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம MT4 போயிடலாம். இதுதான் MT4. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே அந்த ப்ரோக்கர்கிட்ட லாகின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வரும். பட் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அது டேரெக்டாக இந்த மேனேஜ் அக்கௌண்ட்டில் போய் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் வச்சுக்கிங்களோ அந்த ப்ரோக்கரை செலக்ட் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தா லாகின் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது, இந்த மெனுவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து கோட்ஸ். இதுதான் கொட்டேஷன்ஸ். அந்த ஒவ்வொரு கரன்சிக்கு கீழேயும் பாருங்கள் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு கீழே வந்து பாருங்கள் ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது தான் புரோக்கர் கமிஷனாக போகும். ஓகேங்களா? சில புரோக்கர் வந்து கமிஷன் இருக்கிற அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, கமிஷன் இல்லாத அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டைப் ட்ரேடர், நமக்கு கமிஷன் இருக்கிறது பெஸ்ட்டாக, கமிஷன் இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுக்கிற அக்கௌண்ட் வந்து கமிஷன் இருக்கிற அக்கௌண்ட் தான் இந்த அக்கௌண்ட்டு. ஏன்னா இதில் ரொம்ப ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப கம்மி. அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ட்ரேடெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இதில் ஈஸியாக எடுத்துடலாம். டக்குன்னு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்டுக்கெலாம் ஒரு ட்ரேட் எடுத்தோன்னா, ஒரு பெரிய லாட்டு போட்டு எடுத்தோன்னா டக்குன்னு புக் பண்ணிடுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால இந்த கமிஷன் இருக்கிற அக்கௌண்ட் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னுடைய லாபத்தை வந்து பாதிக்கலை. ஆனால் முதல்ல இருக்கிறவங்க அந்த கமிஷன் இல்லாத அக்கௌண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக லாஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த லாஸை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப கமிஷன் இல்லாத அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வந்து சேஃப். பட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு கம்மியாக இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த 7 இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஜாயிண்ட் சேர்த்து ஆடு JPYக்கு 9 இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் இருக்குது. இந்த ஜோடியில் எந்த ஜோடி எடுத்தாலும் சரி, லெஃப்ட்டில் இருக்கிறது பேஸ் கரன்சி, ரைட்டில் இருக்கிறது கொட்டேஷன் கரன்சி. லெஃப்ட்டில் உள்ள கரன்சியோடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ரைட்டில் உள்ள கரன்சியோட மூவிங். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் டாலர் தான் கிங்கு. ஸோ டாலர் தான் இங்கே வந்து ராஜா. அதை வந்து நீங்கள் சரியாக கணிச்சிட்டிங்கனாலே மற்ற எல்லா ஃபேரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டாலரோட ஒரு ஃபேர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமம் எல்லா ஃபேரோடையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். டாலரோட ஒரு ஃபேர் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் எல்லா ஃபேரோடையும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அதிகபட்சம். எக்ஸம்ஷன் சில சமயங்களில் மட்டும், சில முக்கியமான ஃபண்டமெண்டல் நியூஸ் ரிலீஸ் ஆகிற சமயங்களில் மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்குமே தவிர மற்ற எல்லா டைமும் நான் சொல்கிறது சேமாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே ப்ரைஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரைட் சைடில். இதில் வந்து லெஃப்ட்டில் ஒரு ப்ரைஸ், ரைட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். லெஃப்ட்டில் இருக்கிற ப்ரைஸ் பிட் ப்ரைஸ், ரைட்டில் இருக்கிற ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ். இது ரெண்டுமே ஆடு JPYயோட ப்ரைஸ் தான். அதாவது ஒவ்வொரு அந்தந்த கரன்சியோடைய ப்ரைஸ் தான். ஒன்று வந்து கேட்பு விலை, இன்னொன்று கொடுப்பு விலை. அந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தான் அந்த ஸ்ப்ரெட்டு. ஓகே, இப்போ அந்த லாஸ்ட்டு பாருங்கள், USD JPY அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, $1 கொடுத்தா 103.29 JPY நம்ம வாங்கிக்கலாம். அதுதான் அர்த்தம். அதுக்கு இங்கே இருக்கிற எல்லா கரன்சிக்குமே அதுதான் அர்த்தம். அதாவது $1 கொடுத்தா 103.29 JPY வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு பவுண்டை கொடுத்தா 141 ஜப்பான் கரன்சியை நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் டாலரை கொடுத்தா 79.47 ஜப்பான் கரன்சியை வாங்கிக்கலாம். அதுதான் இங்கே அர்த்தம். ஸோ இதுதான் இங்கே எல்லா கரன்சிக்குமே. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கரன்சியை கொடுத்தா ரைட் சைடில் இருக்கிற கரன்சி நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து செகண்ட் பை செகண்ட் வந்து மாறும். ஒவ்வொரு செகண்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரேடிங் பண்ண போகிறோம்.
எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மியாக இருக்கும்போது பை பண்ணி அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம செல் பண்ணி அந்த இடையில இருக்கிற அந்த கேப்பில் இருக்கிற அந்த லாபத்தை நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம். ஸோ ரெண்டாவது நம்ம அந்த பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சார்ட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்காது, இண்டிகேட்டர்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். பட் அதெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி என்னங்கிறத நான் அடுத்த வர டெக்னிக்கல்ஸில் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஷார்ட் இப்படி தான் இருக்கும். இந்த இடையில வர்ற அந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, புள்ளி புள்ளியாக, அது வந்து ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நாளை குறிக்கும். இது 1 hour டைம் ஃப்ரேம். EURUSD H1 இருக்கா, ஸோ இது 1 hour டைம். ஸோ இது ஒரு நாளை குறிக்கும். இதுவே H4 நான் வச்சேன் அப்படின்னா இது ஒரு வாரத்தை குறிக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வாரத்தை குறிக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் இதில் வந்து கேண்டில் வரும். அதே மாதிரி டே 1 வச்சேன் அப்படின்னா இது வந்து ஒரு மாதத்தை குறிக்கும். இந்த ஒரு கோடுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதம். ஓகேங்களா? ஸோ நம்ம H1ல் வச்சு தான் மேக்ஸிமம் பண்ண போகிறோம். H1 15 minutes தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே ஸ்கிரிப்டில் நீங்கள் பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் தப்பாக ஆர்டர் போட்டிங்க, யூரோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சி பை போட்டிங்க, பட் அது வீக் ஆகிட்டு இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா, யூரோ வீக் ஆகிட்டு இறங்கிட்டு இருக்கு, ஒரு ஆர்டர் லாஸில் போய்கிட்டு இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சு, அப்போ டாலர் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டாலர் எந்த இடத்துல ப்ரைமரியாக இருக்கோ அந்த கரன்சியை பை போட்டால் இதில் வர்ற நஷ்டம் வந்து கம்மியாகும். அந்த லாபம் வந்து அதை ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஹெட்ஜிங்கும் பண்ணிக்கலாம். எல்லா விதமான டைப் ட்ரேடிங்கும் இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பொறுமையாக கற்றுக்கோங்க. மூணாவது இருக்கிறது ட்ரேட். இதில் இந்த பேலன்ஸு, ஈக்விட்டி, ஃப்ரீ மார்ஜின் இது மூணுமே வந்து ஒன்று தான் இப்போதைக்கு. ஏன்னா ட்ரேட் எடுக்காமல் இருக்கும். ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சேஞ்சபிள் ஆகும். அது எப்படி ஆகும் என்னங்கிறது நாளைக்கு லைவ் ட்ரேடில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து ஹிஸ்ட்ரி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன ட்ரேட் பண்ணோம், என்னென்ன பண்ணியிருக்கோமோ எல்லாமே இங்கே வந்து ஃப்ளோ ஆகும். எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கோம் எல்லாமே இங்கே வந்து வந்துடும். சரிங்களா? லைவ் ட்ரேட் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பேஸ் கரன்சி, கொட்டேஷன் கரன்சி, அவ்வளோதான். எதை பேஸ் பண்ணி நம்ம வாங்க போகிறோம், வைக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கரன்சி அப்பானா இன்னொரு கரன்சி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இன்னொரு கரன்சி டவுன் ஆகும். தராசு ஞாபகம் வச்சுக்கோங்க. தராசில் ஒரு தட்டு இறங்குனா இன்னொரு தட்டு ஏறும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா ஜோடியையும் தராசாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தராசு மாதிரியே வந்து அதை கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். நன்றி.